ஒரு மனிதனுடைய உயிர் போவதற்கு யார் காரணம் தெரியுமா? ஒரு மரணம் என்பது போகிற உயிர் போனால் உங்ககிட்ட அலட்சியம் இருந்தால் போயிடும். அது இந்த உயிர் போனால் 3 நாள் உடம்புல இருக்கும். செத்து போய் கிடக்கிறாருல, அவரை ஒரு அடுத்த நீங்களாம் வைத்தியம் பண்ணுறதுக்கு பயம் வைத்தியம் பண்ண முடியுமா? மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் தேவை. அந்த மரணம் வந்தால் கூட நீ ஒரு நாள் தள்ளி போட முடியும். ஒரு காற்று அப்படி வந்துட்டு போகும். அதுதான் அரச மரத்தில் எல்லாம் பின்னாடி ஒரு கல்லில் 2 பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இலக்கு வரையும் நான் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறது தான். மாறுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 5 தலைமுறையும் தாண்டி 50 ஆண்டு அனுபவம் கொண்ட ஒரு சித்த யோகி, சித்தர் பேரம்பலவாணன் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வாழ்க வையகம். என்னதான் இருந்தாலும் போற உயிர் போக தானே செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு மரணம் என்பது போகிற உயிர் போனால் உங்ககிட்ட அலட்சியம் இருந்தால் போயிடும். அது உன்னை தட்டும் போது அண்ணன்னா உயிர் இருக்குன்னுவான். நீ ஊன்னு கேட்காத மூச்சு அடைச்சிக்கிட்டு இருந்தேன்னு போயிட்டு அனுப்பிக்கிடுவான். உயிரோடு இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுவான். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு உடலில் வர்மக்கலையின் மூலமாக எங்கள் ஆசான் சொன்னது டாக்டர் சண்முகம் ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது போன உயிரை திரும்பி எடுத்திருக்கீங்களா? நான் அதை தான் சொல்கிறேன். டாக்டர் சண்முகம் ஐயா நாமக்கல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மாஸ்டர் கோர்ஸ் முடித்தோம். அதில் அப்படி இருக்கும்போது இந்த உயிர் போனால் 3 நாள் உடம்புல இருக்கும். கட்டை விரலில் ஆரம்பித்து கவுட்டி வரையும் முதல் நாள், கவுட்டியில் ஆரம்பித்து தொண்டைக்குழி வரையும் 2ஆம் நாள், 3வது உச்சந்தலையை திறந்துக்கிட்டு நீலப்பிரகாசமாக வெளியில் போவோம். இது சொல்லியிருக்காரு. நான் என்ன செஞ்சேன், ஒரு ஐயாவுக்கு வைத்தியம் பண்ண போனேன். அப்படி போகும்போது சரின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில், அதாவது புளிமுத்து வருமம்னு இருக்குது, அந்த நகைக்கண் இருக்குல்ல, நகைக்கண்ணுக்கு மேலே ஒரு புளியம் கொட்டை இருக்குல்ல, அதை வச்சு ஒரு அழுத்துவான். செத்து போய் கிடக்கிறாருல, அவரை ஒரு அழுத்தினா அது என்ன பண்ணுனாக்கா அந்த பாடி எப்படி எழுந்திருக்குன்னு தெரியாது. நீ அங்கே தப்பிக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, எழுந்த வேகத்துக்குள்ள பேயார அரைஞ்சான்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி மொந்துன்னு போடும். அந்த அடிக்கிற அடியில் உயிர் போயிடும். அப்போ ஆசானை எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது என்னென்னா, அதை எப்படி அடிக்கணும், எப்படி பிடிக்கணும், எப்படி நவரலாம், அந்த நேக்கு போக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால ஒருத்தரை நான் அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி, அவரோட கை கால் விழுந்துச்சு. கை கால் விழுந்ததுலேருந்து ரிமூவ் பண்ணி அவரை அழைச்சிட்டு வர பாதையில் நுரைய தள்ளி இறந்துட்டார். டிரைவர் விட்டுட்டு ஓடி போயிட்டார். அவங்க பையன் இறங்கி ஓடி போயிட்டான். நான் உடனே எங்கள் ஆசானுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு, இறந்துருந்தேன். அது என்ன, அவர் தானடா செத்தார், நீ ஏன்டா செத்தவன் மாதிரி பேசுகிறேன்னாரு. பயம், ஏன் பயப்படுற, நீ எல்லாம் வைத்தியம் பண்ணுறதுக்கு பயம் வைத்தியம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், இந்த புளிமுத்து வருமம் அப்படி என்ன, இந்த ஒவ்வொரு ஆசான் சொன்ன ஒரு 4 வர்ம பாயிண்ட்டை பிடிச்சோன்னே அவர் எழுந்திரிச்சிட்டார். எழுந்திரிச்சோன்னா அப்புறம் டிரைவரை கூப்பிட்றேன், ஒடியாரார், என்ன விஷயம்னா வண்டி எடு, நான் ஐயா அங்கே எடுத்துகிட்டு போகிறேன், வேணாம் நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ. வீட்டுக்கு போனோம். ஒரு 3 மாதம் வரையும் உயிரோடு இருந்தார். நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்டு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் ஒரு மனிதனுடைய உயிர் போவதற்கு யார் காரணம் தெரியுமா? மனசு தான் காரணம். மனதை நீ செம்மப்படுத்துவதற்கு தான் ஆன்மீக வழியில் நம்ம போகிறோம். அந்த மனசு தான் காரணன்றதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அவர் வயசானவர், உடம்பில் தெம்பு கொடுத்தாச்சு, உயிர் போய் வெளில வந்திருக்கு. அப்படிப்பட்டவர்கிட்ட அவங்க பொண்ணும் பிள்ளையும் சேர்ந்து, அப்பா நல்ல வேலைப்பா நீ உயிரோடு வந்துட்ட, ஏன்னா அப்பா நீ உயிரோடு இருக்கும்போதே அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுப்பான்னா. ஒரு வயசானவங்களுக்கு யார் துணைன்னா, ஒன்று பொண்ணும் பொருளும் துணை, இல்லைன்னா பிள்ளைங்க துணை. இந்த பிள்ளைங்க இந்த வயசான நீ தான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டோன்னா அந்த மனசு எப்படி இருக்கும்? அந்த மனம் உடைதல் செஞ்சு விட்டாங்க. அந்த நேரம் நான் ஊரில் இல்லை, இருந்திருந்தேன்னா அது மாதிரி பண்ணாது பார்த்துருப்பேன். போனேன், பார்த்தாக்கா 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன்ட்டாங்க. அப்போது ஒரு மனிதனுடைய எண்ணமானது சிறப்பாகவும் சீர்பட ஒரு ஒழுங்குமுறையில் இருந்தால் மரணம் என்பது வரவே வராது. அந்த மரணம் வந்தால் கூட நீ ஒரு நாள் தள்ளி போட முடியும். அதற்கு என்னென்னா மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் தேவை. இந்த உயிரை பாதுகாக்கிற உடம்பு தானே, அதனால தான் உன் உடம்புக்கு உயிர் துணை, உன் உயிருக்கு உன் உடம்பு துணை. உடலையும் உயிரையும் நீ பாதுகாக்க தெரிந்து கொண்டால் உனக்கு மரணம் என்பதே இல்லை. ஆனால் சாஸ்திரத்துலேயும் சொல்லுது, அனுபவ ரீதியாக நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க,
பல சித்தர்களும் பல இடங்களில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. போகர்லேருந்து அகஸ்தியர்லேருந்து நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி அவங்களோட சமாதிக்கு போகிறோன்னு வச்சுங்க, அப்படியே நடக்கும் சம்பவங்கள். அப்படி வந்துட்டு போவார். நான் இது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த கோரக்கர் சமாதிக்கு போகிறேன். நான் அந்த கையில் செல்லு வச்சுருக்கேன். அதில் என்ன செஞ்சேனாக்க ஃபோட்டோ எடுத்தேன். அங்கே ஒரு ஐயா ஃபோட்டோ எடுக்காதேன்னாரு. ஐயா எடுத்துவிட்டேனே ஐயா. என்ன எடுக்காதையா, சொல்கிறத கேளியான்னாரு. கட் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோவை பார்த்தேன். ஒரு ஜோதி எப்படி இருக்கும், மேல் நோக்கி தானே இருக்கும். அவர் அலையாக இருந்தது. அலையாக இருந்தோன்னே பக்கத்தில் ஒரு ஐயா அடிக்கடி அங்கே போயிட்டு வருவார். அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்ன அது ஜோதி பெருசாக மேலே வரல கீழே அலையா, அப்படி தான் வருவார். அதான் கோரக்கர் வந்திருக்கார். அந்த ஃபோட்டோ இருக்கு, என்கிட்ட இருக்குது. நான் வீடியோவில் போட்டுடலாம். ஏன்னா அவர் கோரக்கர் எப்படி இருக்குன்னா அலையாக தான் வருவார். நான் பார்த்துருக்கேன், நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஒரு காற்று அப்படி வந்துட்டு போவோம், பார்த்தா அவர் வந்துட்டு போகிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த சித்தர்கள்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்றதுக்கு நீங்கள் என்னென்னா, அப்படியே நான் ஒரு காம்பேரிங் ஒரு பிள்ளை தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சித்தரை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். ஐயானுச்சு என்னென்ன முதுகில் தண்டு வடத்தில் என்னமோ ஏறுதியானுச்சு. என்னடா என்ன அப்படிக்கு போதுன்னுச்சு. கடைசியில் என்னென்னாக்கா அப்படி சிரசில் போய் வெளியில் போயிடுச்சேன்னா அதுக்குள்ளே கை காலெல்லாம் விறுவிறுத்து அது முடியெல்லாம் சிலுத்துக்கிட்டு அது மாதிரி ஆச்சு. அப்போது உன் குண்டலினி இயக்கம்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த உயிரோட்டத்தோட நுனி அந்த மூலாதார சக்கரத்தில் முக்கோணத்தில் இருக்கிற அந்த உயிரானது என்ன பண்ணால் ஒரு பாம்பு மாதிரி ஒரு சின்ன ஒரு காற்று அது அப்படியே இறங்கி போகும். அதுதான் அரச மரத்தில் எல்லாம் பின்னாடி ஒரு கல்லில் 2 பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த பாம்பு மாதிரி நம்மளோட உடலில் நம்மளுடைய அங்கத்துக்குள்ளே அந்த செயல்பாடு இருக்குல்ல, அப்போது இந்த ஆன்மா என்ன செய்யுதுன்னா அதை இயக்கி பிடிச்சிக்கும். அதை பிடிக்கும்போது கீழேயோ மேலேயோ ஏற்றி இறக்கிறது இந்த ஆன்மாவோடைய நிலைப்பாட்டுக்கு தக்கவாறு அது செயல்படும். அப்படி தான் நம்ம உயிர்னா என்ன, உயிருக்குள்ளே எப்படி இருக்குது, உயிரை எப்படி ஆன்மா கண்ட்ரோல் பண்ணுதுன்றது நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாமா. வாழ்க்கையோட உண்மையான குறிக்கோள் அப்படின்னா என்ன? அவங்கவுங்க எடுக்கிற லட்சியம்தான். ஒரு குறிக்கோள்ன்றது என்ன, மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணும், நோய் நொடி இருக்கக்கூடாது, தீர்க்க சுமங்கலியாரு, தீர்க்க தரிசனத்தில் இரு. நல்ல தீர்க்கம் என்பது முடிவான ஒரு நிலைப்பாடான ஒரு நேர்கோடான உன்னுடைய லட்சியத்தை ஒரு இலக்கு, இந்த இலக்கு வரையும் நான் இப்படி தான் வாழணும்னு சொல்கிறது தான் அந்த அது. அப்போது இலக்கு என்பது ஒருவரால் நிர்ணயிக்கப்பட்டதில்லை, அவரவர்களும் எடுத்துக்கொள்வதில் தான் அந்த இலக்கு. அவங்க எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்களோ அவங்க அந்த இலக்கை நோக்கி பயணித்து அதில் வெற்றி காண்பதும் தோல்வி காண்பதும் அவங்கவுங்க எடுக்கிற முயற்சிக்குள்ளே தான் இருக்கே தவிர அதுக்குன்னு ஒரு நெறிமுறை கிடையாது. இப்போது கர்மா முன்ஜென்ம பாவம் புண்ணியம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்குது? இந்த சில வடிவேல் ஜோக்குலேயோ சில செந்தில் ஜோக்குலையெல்லாம் பார்க்கலாம். டே உன்னை பார்த்தா எனக்கு கோவம் வருதுடா, எனக்கு என்னமே தெரியலடா, இவனை அடிக்கணும் போல் இருக்குடா, டே ஓடி போயிடுறா அன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு ஆராஸ் இன்னொரு ஆராஸை பாசிட்டிவ் நெகட்டிவில் எடுக்கும், வெறுத்து தள்ளும். இப்போ உன்னுடைய ஒருத்தர் நல்ல குடிச்சிருக்காங்கன்னா அந்த வாசம் நம்ம மேலே வரும்போது என்னன்னாக்கா மூக்கில் கையை வைப்போம், நவுந்து போவோம். ஒரு குரோதமான மனிதனாக இருக்கானா அவன் பார்வை பக்கம் என்ன இந்த பார்வை இப்படி சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வருவோம். இப்படி ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, அந்த செயல்பாடை வச்சு இந்த மனிதனுடைய பண்பாட்டுக்கு ஏற்ப இவனுடைய குணாதிசயத்திற்கு ஏற்ப இவன் நல்லவர்களோட பழகி வச்சிருக்க தன்மைக்கு ஏற்ப அதை புரிந்து கொள்ளும் தன்மையில் தான் அவற்றை நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும். இணங்கி போகிறதோ விலகி போகிறதோ அவங்கவுங்க பழக்கத்தை பொறுத்தது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணக்கூடாது. நீ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எடுக்கணும்னா நீயா இருக்கணும், அவ்வளோதான். நீ வேறுண்டா மாறக்கூடாது. அப்படி மாறுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் ஆசை, பொறாமை, இது மாதிரி உள்ளதெல்லாம் அந்த ஆதிக்கத்தில் உள்ள சுக்கரன் உச்சத்தில் இருந்தெல்லாம் இதெல்லாம் கேட்கும். ஆடம்பரம், அனாவசியமானது, மேக்கப், அது இது எல்லாம் போடும். ஆனால் அந்த உயிர் சொல்லலாம், உனக்கு இது என்ன தேவையா, ஏண்டா அவன் செத்து போயிட்டான், இப்படியெல்லாம் தப்படிச்சுக்கிட்டு இப்படி டான்ஸ் ஆடுறீங்களே ஆன்னு கேட்டால் அவன் இருக்கிறப்ப என்ன ஆட்டம் போட்டான், அதுக்கு தான் நான் ஆடி காட்டுறேன்டா. நீ அவனுக்கு ஆடுற, நாளைக்கு எனக்கு இன்னொருத்தன் ஆடுவான்ல. எப்படி அந்த கோட்பாடு வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த மனம் அந்த உடலோடு உயிரோடு இருக்கும்போது அது போட்ட ஆட்டத்தை அங்கே போடுறான். அப்படி இல்லை, அந்த உயிர் போகும்பொழுது என்ன செய்யனாக்கா இவனெல்லாம் தூண்டி விட்டுரும்.
டேய் நான் ஏற்கனவே ஆடி தான் இங்கே படுத்துட்டேன், நீ ஆடாதடா. ஆடாதடான்னா அது சொல்லுவான். இவன் போடுவான். அதுக்காக அந்த நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா காசை வாங்கிக்கிட்டு தண்ணியை போட்டுட்டு ஆடுவான். ஏன்னு கேட்டால் நேரடியாக அவனால் முடியாது, அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் தன் நிலை மறந்த நிலையில் ஆடிக்கிட்டு இருப்பான். காலையில் பார்த்தா அவதி எங்கேயோ இவன் எங்கேயோ. அப்போ காரணம் என்ன, தன்னை தாக்குள்ளே இருக்கிற சக்தியை தானே உணராததனால் தான் ஏற்படுகிறதே தவிர, தன்னைத்தான் எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் இந்த வையகத்தில் ஆளத்தக்கவன் சாக்ரட்டிஸ் சொன்னாரா இல்லையா? அவர் மரணத்துக்கு முன்னாடி கூட அவருக்கு அந்த விஷத்தை கொடுக்கும்போது கூட சொல்கிறார், எவன் ஒருவன் தன்னைத்தான் உணர்கிறானோ அவன் தான் இந்த வையகத்தை ஆளத்தக்கவன் தான். அதனால்தான் நீ ஆயிரு, உன்னை எவராலே அசைக்க முடியாது. நீ என்பது தூய்மையான மனமும் புத்தியும் சித்தமும் ஆகும். இன்னைக்கு நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் ஆன்மீகம்ல. அதை இன்னைக்கு நம்ம ஐயா கிட்ட கேட்டு நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்களுமே அவங்க பகிர்ந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக சந்திப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூஹி. வணக்கம்.